ஆமென். இன்றைக்குமாய் தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 23 அதிகாரம் 23 சங்கீதம். நமக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே மனப்பாடம்ல. அந்த அதிகாரத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 23 சங்கீதம், தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நேற்றும் இன்றும் என்று மறந்தவராய் இயேசு கிறிஸ்து, விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவரும் விசுவாச ஓட்டத்தை முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்து. ஆதியும் அந்தமும் இல்லாய் சரணம் பாடக்கூடாது, தப்பு. ஆதியும் அந்தமுமானவர். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு போராட்டத்துக்கும் ஜெயமான முடிவு உண்டு. அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது நின்று நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தையும் அதுக்கப்புறம் நம்மளை சோதிக்க போகிற நம்முடைய சத்துருக்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து ஆரம்பிச்சு வைப்பார். எங்க ஏஸ்பா அப்படி செய்வாரு அப்படின்னா, நாங்க பார்க்காதீங்களா, நாங்க பார்க்காத விதைக்காரீங்களா, நான் பார்க்காத பணமா அப்படிதான். அதுக்கப்புறம் வர நாட்கள்ல அவங்க கை ஓங்கி நிற்கும், நம்ம வேலையை முடிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் அப்படி சொன்னார்ல, ஈஸ்வரன் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணார்ல, ஆனா அந்த காரியம் டோட்டலா அடிபட்டு முடிச்சிருக்கும். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அல்லவா. அப்போ இன்னைக்கு வரைக்கும் கூட நான் இணையதளத்துல பாக்குறேன், அவர் அடிச்சு தொங்க போட்டுட்டு குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க. ஏன் அடிச்சு தொங்கப்பட்டார் நீ பாத்தியா? தேவனாகிய கர்த்தர் கடவுளே தன்னை ஒப்பு கொடுத்து வந்ததுனால மனுஷன் அதை செய்ய முடிஞ்சு, இல்லாட்டி செய்ய முடியாது. அவர் நினைச்ச அங்க சிலுவையில் அவர் இருக்கும்போது நீ யார் யாரெல்லாம் தூஷிச்சியோ அதே பர்சன்ஸ் அன்னைக்கு தூஷிக்கிற. உனக்கு ஐயோ. அதை நான் ஒன்று சொல்வேன், விசுவாச ஓட்டத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். இப்ப பாரு, இப்ப நம்ம சொல்லக்கூடியது, கிறிஸ்தவர்களாக நம்ம சொல்லக்கூடியது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இதை நம்ம சொல்லும் போது, நம்ம வாயில அறிக்கை இடும்போது ஆண்டவர்கிட்ட, அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது எப்படியெல்லாம் நடத்துவாரு. இப்போ ஒரு மேய்ப்பன் இருக்காரு, ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்க அவர் நடத்திக்கிட்டு போறாரு. ஆடுகளை மேய்க்க நடத்திட்டு போறாரு. மந்த அவர் பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கும். எதை யோசிக்காம அங்கங்க பக்கம் இப்படியே போயிட்டு இருக்கும். சில ஆடு இருக்கு, கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நிறைய புல் இருக்கும், ஒரு ஜப் பண்ணி ஸ்கிப் அவுட் ஆகி போகும். கொஞ்சம் தூரம் வந்து அங்கே போயிட்டு உளுந்தடிச்சு ஓடி வந்து திரும்ப சேர்ந்துக்கும். அப்படித்தான் பகல் ஒன்று இரவு ஒன்று இரண்டு ரெண்டு ஒரு பாட்டு பாடுறோம்ல. கர்த்தர் திரும்ப மன்னித்து ஏற்றுக்கொள்ளுத ஆட்களும் உண்டு, மன்னிக்கவே மன்னிக்காத கேஸ் உண்டு. அதுக்கு ரெண்டே உதாரணம், பேதுருவும் யூதாஸ் காரியத்தும். பேதுரு பயந்து போய் மறுதளிச்சார தவிர மணி மெயின்டெனன்ஸ் கிடையாது, பண நோக்கம் கிடையாது. ஆனால் யூதாஸ் அப்படி இல்லை. பணப்பையை எடுக்கிட்டே அறிஞ்சவனுக்கு பணத்தாசை அதிகம். நீங்கள் எனக்கு பணம் தந்தால் நான் அவரை காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் பாடுகளின் உபத்திரவத்தின் வழியாக இருக்கும்போதே பேதுரு ஓடிட்டார். இப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி சில ஆடு கொஞ்சம் ஸ்கிப் ஆகி போய் அங்கே போய் மேஞ்சிட்டு இருக்கோம். ஐயோ எல்லாரும் அங்கே போயிட்டாங்கன்னு திரும்ப உடனே அங்கே கரண்ட்டில் வந்து நிற்கும் போதே திருப்பி ஓடி சேர்ந்துக்கும் அந்த ஆள். அது மாதிரி கர்த்தர் பாடுகளில் இருக்கும்போது ஓடி வந்து மனங்கசந்து அழுது அவர்கிட்டே உப்புரவாயிட்டார். ஆனால் பண நோக்கவுடைய யூதாஸ் அதை செய்யலை. அவன் என்ன பண்ணா, கர்த்தர் காட்டி கொடுத்துட்டான். கர்த்தர் சிலுவையில் ஜீவனையும் விட்டாச்சு, தேவாலய திரைச்சியில மேலேருந்து கூட ரெண்டா கிழிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் போய் அப்பமும் ஏற்பட்ட வரல, நேரே பணம் தந்தவங்கிட்ட போகிறான். எனக்கு உன் பணம் வேண்டாம், விவரத்தப்படி எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பணம் வேண்டாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், யாருக்கு என்ன செஞ்சோமோ அவங்க அந்த பாடுகளில் இருக்கும்போதே போய் ஒப்புரவாயிறது உங்களுக்கு நல்லது. நான் ஆண்டத்தை மட்டும் மன்னிப்பு வைப்பேன். இல்லை வேற 4 பேர்கிட்ட, இப்போ எங்களை பற்றி தான் வச்சுக்கோங்களேன், எங்களை குறித்து நீங்கள் யார்கிட்டே தூஷிச்சிருப்பீங்க, நக்கல் பண்ணியிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. அப்பா அது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்கியிருக்கும். ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு கேடை செஞ்சுருப்பீங்க. நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம அங்கே யார்கிட்ட நக்கல் பண்ணீங்களோ அங்கே போய், ஆனால் நான் அன்றைக்கி அப்படி பேசிக்க கூடாது, ஆனால் அவ்வளோதான் அப்படிதான் நல்லா ஆண்டோட பிள்ளைகள் நல்லா படுறாங்க, நல்லா இருக்காங்க, நான் தான் அப்படி நினச்சேன். நீ அங்கே பேசுறது யூதாஸ் பணத்தை திருப்பி வேண்டாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு சமம்.
மீட்பே கிடையாது. யூதாசோட முடிவு என்ன 4 கொண்டு செத்தான். அப்போ என்னொன்று சொல்கிறேன், கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கும்போது எப்படியெல்லாம் தினந்தோறும் வருவார், மேய்ப்பன் வருவார், மந்தையை கூட்டிகிட்டு போவார், மேய்ச்சலை நடத்துவார், தண்ணியும் டெய்லி ரொட்டீன் ஒரே மாதிரி நடந்துட்டு இருக்கும். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி நிறைய புல் அடர்த்தியாக இருக்குது, செழிப்பாக இருக்குது. நம்ம அங்கே போகலாமே நினச்சா மேய்ப்பனுக்கு தெரியும் அங்கே வேற ஓனாயோ சிங்கமோ புலியோ அங்கே பங்கிருக்கும், அந்த இடம் நல்ல இடம் கிடையாது. அவ்வளோ புல் செழிப்பாக இருக்கு, எதுவுமே மேயலங்கும் போது அங்கே டேஞ்சர் பின்னாடி இருக்குங்கிறது மேய்ப்பனுக்கு தெரியும். அதனால 2 தடி வச்சு 2 அடியை போட்டு பற்றி கொண்டுட்டு இருப்பாரு. இந்த இல்லை அங்கே நல்லா தான் இருக்கேன்னு ஆடு அங்கே போனால் அவங்களோட ஓனாய் கிட்ட மாட்டிக்கும். அப்படித்தான் கிறிஸ்தவர்களாகி நம்ம உலகத்தான் நல்லா செழிப்பாக இருக்கான், அவன் நல்லா இருக்கான், நம்ம எப்போ போல இருந்திருக்கோம், ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், நம்மளுக்கு எந்த தீங்கு இல்லாமல் மேய்ப்பனாகிய கர்த்தர் டெய்லி நம்மளை காத்துக்கிட்டாரு. அவருடைய மந்த பிள்ளை நம்ம இருக்கும்போது அந்த ஓனாயோ சிங்கமோ அங்கே வந்து அதுக்கு நடக்கிறது வேற. மேய்ப்பன் சும்மா மாட்டார், பிடிச்சி எடுத்து விட்டுருவாரு. அதனால கர்த்தர் நம்மோட இருக்கும்போது நம்ம அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது கொஞ்சம் உலகத்தாலாம் நல்ல வசதியாக இருக்கானே, அப்படிலாம் துமாக்கெல்லாம் நல்லா இருக்கானே, நம்ம தான் இப்படி இருக்கமே, இந்த கவலையை மட்டும் விட்டுட்டு டெய்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து வாழ்ந்து வருவோமே. ஆனால் கர்த்தரை மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுடைய இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் சலனமாயிருந்தா உங்களுக்கு முதல்ல எல்லாம் துஷ்ட மிருகம் கிடைக்கும். நல்ல சுத்தமான தண்ணி அங்கே உள்ளுக்குள்ளே எட்டி பார்த்தாலும் முதல்ல இல்லை. அவரோட சமாதான தாபரத்தை கொண்டு தண்ணீரை காட்டுவார். நம்முடைய எந்த பண வரவிலையும் உள்ளுக்குள்ள வேதனை கண்ணீர் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை சுகமாய் நடத்துவார். அதுக்கப்புறம் நான் மரணைகளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை கேட்கும். இங்கே நான் சொல்லுவேன், உமது கோல் அப்படின்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட், தடினா போலீஸ் டிபார்ட்மெண்ட். கர்த்தருடைய நீதிக்கு நம்ம உட்படும் போது 2 டிபார்ட்மெண்ட் நமக்கு அவ்வளோ ஃபேவர் ஆண்டவர் நமக்கு தருவார். ஏன்னா நம்முடைய நாட்டின் சட்டம் மொத்தமே 10 கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படும் போதே, நம்ம ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படும் போதே நாட்டின் சட்ட திட்டத்துக்குள்ளேயும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். நம்ம நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு நம்ம உள்பட்டு நடக்கும்போது கோல் அப்படின்னா ராஜா செங்கோலை நீட்டுனாதான் யாருமே அங்கே பிரவேசிக்க முடியும். நீதி, தடி, போலீஸ் லத்தி, இந்த 2 விஷயமும் நமக்கு அவ்வளோ ஃபேவரா, நம்ம சமுதாயத்தில் அவ்வளோ மதிப்புள்ளவங்களா, அவங்களா நல்ல சட்டப்படி நடக்கிறவங்க, அவங்களா எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க, 2 டிபார்ட்மெண்ட்டே நல்ல மதிப்பு மரியாதையாண்டவருக்கு தரத்தான் செய்வார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத விட செவி கொடுத்து கேட்கறதுக்கு பந்தி அப்படின்னா போஜன பானம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவரிடத்தில் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவார் அப்படிங்கிறார். போஜனம் அப்படின்னா நம்ம வாய் வழியாக விற்கிறதுனா பைபிள் படி செவி வழியாக கேட்கறது, நம்ம பேசுறது அடுத்தவங்க கேட்கறது. நம்ம பேச்சு ஈவன் பேச்செல்லாம் யார் கேட்பா அப்படின்னா மட்டன் தட்டை எவ்வளோ இருக்கலாம், கேட்கத்தக்க ஒரு பெஞ்ச் ஆண்டவர் கொடுப்பார், அவங்க கேட்பாங்க. நம்முடைய நியாயம் நீதி எடுபட மாட்டேன்னு கதறினா ஒரு பெஞ்ச் ஆண்டவர் வச்சிருப்பார், அவங்க கேட்பாங்க. கேட்கக்கூடியவங்க கேட்டால் போதும், அங்கே நம்முடைய நீதி நியாயம் எடுபடும், செல்லுபடியாகும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாய்லாப்பிலே போல இருக்கு பறக்கத்தலை, பேணுவா இல்லாம பரிதாபமா இருக்கு. பேணுக்கு கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். முகந்தோற்ற பொலிவு அழகு, எவ்வளவு பாடுகளாகிறோமோ அதுக்கு தக்க தப்பி கடந்து போகும் போக்கையும் நம்மளை அவரை அபிஷேகம் பண்ணியிருக்கும் போது, அவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும்போது எங்க போனாலும் மனுஷர் கண்களோட தயவு எல்லாமே நமக்கு கிடைக்க பண்ணுவார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நமக்கு சாப்பாட்டுக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ வசதி வாய்ப்புக்கோ பஞ்சமே இருக்காது. அதன் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்கள் அப்படின்னா நம்முடைய ஆயுசு நாட்கள்னு இப்போ வச்சிருப்பாரு. அது கேட்ட சாபப்புறமா சிலது வியாதி வந்த மாதிரி இருக்கும், அது வியாதின்னு எடுத்துக்காதீங்க. மேற்கொள்ளுக்கு வியாதிலாம் ஒன்றும் வராது, நீடித்தும் கொடுப்பாரு, எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறமும் நிறைய காலம் வாழ்ந்துட்டு தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டு வருவோம். இதற்கு பின்பு யோபு
140 வருஷம் 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் கண்டான். அப்போ 4 தலைமுறையாக கண்டிருக்காரு. அதுக்கப்புறம் நீடித்த நாட்கள் நீடித்து கொடுப்பார். எந்த ஒரு சோதனையிலையும் நம்ம கவலைப்பட வேண்டியதே இருக்காது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிழ்ந்து வாழுங்கள். இன்றைய தினம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு நாளும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. கர்த்தர் அவருடைய ஜீவனையை சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தி நமக்கு தந்துவிட்டபடியினால் நாம் நம்முடைய ஜீவனத்தையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே இலவசமாக எல்லாத்தையும் தருவார். அதாவது பணம் நிறைய வச்சிருக்கிறதுங்கிறது வேற, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிறது வேற. ஏன்னா அவ்வளோ பணத்தை கொடுத்து சாதிக்கக்கூடியதை சிம்பிளாக ஆண்டவர் இலவசமாக நமக்கு பெரிய சுகத்தை தருவார், ஜெயத்தை தருவார், கண்மணி போல நம்மை காத்தருள்வார். கிறிஸ்தவ ஜீவியம் இம்மைக்கும் அருமைக்கும் சௌபாக்கிய ஜீவியம். சகல ஆசீர்வாதங்களுடன் நாங்கள் ஏஞ்சலின் ரோகாமேயர். ஆமென். அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடுகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் எங்களோடும் இருந்த அளவில் அமராசி இருப்பாராக. ஆமென்.